ஹாய் மக்களே, நான் தான் மிஸ்டர் குட்டி மீனவன். இன்றைக்கி நம்ம போட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து என்ன வலை எடுத்துகிட்டு வந்து நம்ம மீன் பிடிச்சிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நவர வலை தான். நவர வலையில் வந்து சுத்தமாக வந்து எங்களுக்கு வந்து மீனே இல்லை. மொத்தமாக வெறும் 3000 தான் வச்சுச்சு. ஆனால் போட்டு மட்டும் 6 பேர்கிட்ட எடுத்தோம். பெட்ரோல் பார்த்திங்கன்னா, பெட்ரோல் ஒரு 3000 எடுத்துகிட்டு போனோம். மொத்தமாகவே 1000 தான் மீன் வந்துருந்துச்சு. அந்த 1000 மீனில் வந்து கொஞ்சோண்டு விற்க எடுத்துகிட்டு போயிட்டோம். மீதி உள்ளதை போட்டாளங்களுக்கு வந்து கரைக்கி போட போகிறோம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் ஹார்பரில் ஃபைபர் போட்டு பிடிக்கிற இடம். இந்த இடத்துலலாம் மொத்தமாகவே எல்லா ஃபைபர் போட்டு விடுமுறை நாட்கள் ரொம்பவே அதிகமாக பிடிப்பாங்க. அந்த ஒரு நிகழ்வை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மொத்தமாக போட்டில் வந்த ஆள்களுக்கு கரைக்கி போடுற மீன் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லா மீனையும் எடுத்து மொத்தமாக 6 பேருக்கு வந்து கரைக்கி போட போகிறோம். 6 பேருக்கா 5 பேருக்கான்னு தெரில. நானும் எங்கள் அண்ணன் இருக்கிறனால மொத்தம் 5 பேர் தான் வந்து கரைக்கி போடுவோம். தனித்தனி வீட்டு நபர்களுக்கு ஒரு கரைக்கி தான் கொடுப்பாங்க. ஒரே வீட்டில் இருந்தனாக்கா ஒரு கரைக்கின்னு முதல்ல என்ன தெரியுமா, வீட்டுக்கு சமைக்கிறதுக்குள்ள மீன், அதுதான் வந்து கரைக்கி போடுற மீன். இப்போ கரைக்கி போடுறதுக்கு என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கலிகாரை. ஒரு பையன் நம்ம சப்ஸ்கிரைபரு அப்போ கூட வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தான். அப்போ இப்போ கூட மறந்து போச்சு. கரைக்கி போடுறதுக்கு என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கலிகாரை, அப்புறம் இந்த ஊட்டான், அப்புறம் இந்த சிலுவை நண்டு, அப்புறம் குட்டி குட்டி அருள், அப்புறம் நவரை. இதுதான் வந்து மொத்தமாக வந்து கரை கிடைக்கி. இதை வந்து 5 பாகமாக வந்து பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பாருங்கள். ஆல்ரெடி வந்து நவரையை மட்டும் இப்படி ஒரு 3 பாகமாக வந்து பிரித்து வச்சுட்டேன். நான் இருக்கிற எல்லா நவரை எடுத்து 3 பிரித்து வச்சுட்டேன். அப்புறம் 5 பிரிக்கக்குள்ள மொத்தமாக எல்லாத்தையும் கலந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நவரையை வந்து 3 பிரித்து வச்சிட்டேன். நவரை வலையை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி கடலுக்கு அடியில் கசாறு, சங்குமுள், குட்டி குட்டி இந்தமாரி கடல் நிலத்தை பிடிச்சிட்ருக்கிற மீனெல்லாம் வந்து நவரை வலை, நண்டு வலை எல்லாத்தையும் பிடிச்சி அள்ளிட்டு தூக்கிட்டு வரும். அதுமாரி கசாறு அதிகமாக பிடிக்கிற வலையே வந்து இந்த நவரை வலை தாங்க. இல்லை, கசாறு எடுத்தால் பேத்தி எடுக்க முடியாது. இப்போ வந்து நம்ம 3 பாகமாக வந்து பிரிச்சுட்டு வர்றோம். ஆனால் ஒருத்தர் வந்து வேணான்னு சொல்லிட்டார் போல். அதனால் வந்து 5 பிரிக்கலான் இருந்தோம். அதனால் வந்து இப்போ 3 தான் பிரிக்கிறோம். அது ஏன்னு தெரில. இப்போ நம்ம 3 பிரிச்சுட்ருக்கோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் சமநிலையில் வந்து கரெக்டாக பிரிச்சுட்டு வரணும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு 10 கலிக்காரை போட்டோம்னாக்கா எல்லாத்துக்கும் 10 கலிக்காரை, எல்லாத்துக்கும் ஒரு 5 நவரை போட்டால் எல்லாத்துக்கும் 5 நவரை, எல்லாத்துக்கும் ஒரு 3 அருள் மீன் போட்டால் எல்லாத்துக்கும் 3 அருள் மீன். இந்தமாரி எல்லாத்துக்கும் சமமாக வந்து அழகாக பிரித்து வச்சுட்ருப்போம். ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடு இருந்தால் போட்டாளுங்க அடிச்சுட்டு கிடப்பாங்க. எனக்கு அதிகமாக போச்சு, எனக்கு கம்மியாக போச்சு, கம்மியாக போனாலும் சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா கம்மியாக இருக்குது அவனுக்கு மட்டும் அதிகமாக இருக்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் அந்தமாரி மெனக்கட்டு மீனை வந்து பாகமாக பிரிச்சுட்ருக்கோம். இதில் வந்து 3 பாகமாக பிரிச்சுட்ருக்கோம். பாருங்க, ஒரு ஆள் பார்த்திங்கன்னா கலிகாரே வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த முதலாக இருக்கிற மீனில் வந்து கலிகாரையும் ஒன்றும் போடவே இல்லை. வெறும் அருள் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். அருள் நவரையும் தான் போட்டுட்ருக்கோம். மீதி 2 இதில் வந்து கலிகாரை இருக்கும். இந்த கலிகாரையை பொறுத்தளவுக்கு என்னென்னாக்கா, கலிகாரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மிளகு பூண்டு குழம்புன்னு சொல்லுவாங்க. மிளகு பூண்டு குழம்பு கிடையாது, தேங்காய் மிளகா குழம்பு. தேங்காய் மிளகா குழம்புன்னு சொல்லுவாங்க. தேங்காய் மிளகா குழம்பு வந்து இந்த கலிகாரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி வேறு மாதிரி எந்த மாதிரியும் கிடையாது. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இருக்கிற எல்லா கலக்குப்பொடியும் 3 பாகமாக வந்து பிரித்து வந்து எடுத்தாச்சு. இருக்கிற சிலுவை நண்டு அந்த கலிகாரை வேணாங்கிறவங்களுக்கு தூக்கி போட்டாச்சு. இப்போ 3 பிரித்து எடுத்ததை வந்து அவங்க வந்து ஹார்பரில் போயிட்டு பை வாங்கி ஆளுக்கு ஒரு பாகமாக வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. இப்போ எனக்கு வந்து கலிகாரை வந்து தேங்காய் மிளகா குழம்பு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் கலிகாரை பாகத்தை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய்டுவோம். அவர் நம்ம போட்டில் உள்ள சித்தப்பா, கேஜிஎஃப் சித்தப்பா உட்காந்துட்ருக்காரு. கேஜிஎஃப் நம்பர் 1 கேஜிஎஃப், நம்பர் 2 கேஜிஎஃப் வந்து எங்கேயோ போய்க்கிறாரு, எங்கே இருக்காருன்னு தெரில. இப்போது போட்டு எல்லா போட்டும் இந்த இடத்துல தான் பிடிச்சி வலையில் உள்ள மீனை வந்து எல்லாம் வந்து கழிச்சிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் காசிமேடு ஹார்பர்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இடத்துல மீனெல்லாம் பிடிச்சி கழிச்சிட்ருப்பாங்க. அதுமாரி நாகப்பட்டினம் ஹார்பரில் இந்தமாரி ஒரு இடம் பாருங்கள், எவ்வளோ போட்டு கிடக்கு பாருங்கள். இப்போ விசைப்படகுலாம் எடுக்கிற டைம்லாம் இங்கே வந்து 1-2 போட்டு தான் கிடக்கும். அதனால இங்கே வந்து நிறைய போட்டு வந்து கிடக்கு இப்போ அந்த விடுமுறை நாட்களில். இப்போ நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வலையெல்லாம் வந்து எல்லா வலையும் வந்து விலங்க பற்றி வைக்கணும். ஏன்னா கீங்கானு மேங்கானு தனித்தனியாக பிரித்து பற்றி வைக்கணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து சரசர மீனை விற்றுட்டு எங்களோட போட்டு கட்டுற இடத்துக்கு வந்து உடனடியாக சென்று விடுவோம். இப்போ போட்டில் உள்ள மீனெல்லாம் விற்றுட்டு அந்த காசை வச்சு சமோசா, டீ, போண்டா, வடை, கொலக்காட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க எங்கள் போட்டில் உள்ளவங்க. பக்கத்து போட்டில் பார்த்திங்கன்னா 4 பேரும் சிலமையாக உட்காந்துக்கிறாங்க.
எங்கள் போட்டாங்க சேர்த்து 5 பேர், 5 பேரும் சில மாரி உட்காந்துக்கிறாங்க. அவங்க உருண்டைக்காக காத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக அப்படியே உட்காந்துக்கிறாங்க. கொலக்காட்டை தருவாங்க. கொலக்காட்டை போட்டில் உள்ள ஆளுங்க மீனை விற்று கொலக்காட்டை வாங்கிட்டு வருவாங்க. பக்கத்தில் உள்ள ஃபைபர் போட்டில் பார்த்தீங்கன்னா சுசுகி இன்ஜினோட செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இன்ஜின் பிடிக்க கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. எல்லா போட்டும் இப்படி தான் வந்து டக்குன்னு ஒன்று அடுக்கடுக்காக பிடிச்சிட்டு மீனை விற்றுட்டு ரன்னிங்காக லோடு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சும்மா சல்லுன்னு போயிட்டே இருப்பாங்க. அதேமாரி இப்போ நாங்களும் வந்து மீனெல்லாம் விற்று முடிச்சாச்சு. விற்று முடித்தோன்னே எங்கள்கிட்ட உள்ள டொக்காஸ்டோ 20 இன்ஜினை பயன்படுத்தி எங்களுடைய போட்டு கட்டுற இடத்துக்கு நாங்கள் பொறுமையாக போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இன்ஜின் பிடிச்சிட்டு வர்றவர் தான் இலக்கியன். அவர் தான் என் கூட பிறந்தார் முதல் அண்ணன். அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய போட்டு கட்டுற இடத்துக்கு வந்துட்டுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து டிரைவர் போட்டு கட்டுற இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். நான் கொஞ்சம் ஷூட் பண்ணேன். அவன் போட்டு பக்கத்தில் கட்டுறவங்க போயிட்டுருக்குறாங்க. போட்டு வந்து பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். நாகப்பட்டினம் ஹார்பாரு பாருங்கள். அந்த பாலம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரியும். நாகப்பட்டினம் ஹார்பார் பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து போட்டு கட்டுற இடத்துக்கு தான் பொறுமையாக போயிட்டுருக்குறோம். பொறுமையாக போயிட்டு அழகாக ஆங்கரை போட்டு போட்டை கட்டிவிட்டு அதோடு நாங்கள் வந்து எங்களுடைய ஹோமுக்கு சென்று விடுவோம். இப்போ வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். மீனெல்லாம் விற்று முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். யார் வந்து மீன் விற்க வர்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கறிக்கு வந்து மீன் இருக்கும். அதனால் வந்து மொத்தமாக 4 பேர் தான் இருக்கும் போட்டில். அதனால் 3 பேருக்கு போட்டாச்சு. எங்கள் அண்ணனுக்கு சேர்த்து 1, அவங்க 2 பேருக்கு ஆளுக்கு 1. சத்தியல்னு ஒருத்தவரும் அவனுக்கான கறிக்கான போடலை. நான் மீன் விற்க வரல, அதனால் போடல. போட்டு பிடிக்கிறது எல்லாம் சல்லுன்னு பிடிக்கிறாங்க. அதனால் நாங்களும் எடுத்துகிட்டு வந்து ஆங்கரை போட்டு சும்மா சல்லுன்னு பிடிக்க போகிறோம். இவர் என்ன ஒரு டமால் டுமில் நடந்துடுறாரு. போட்டை வந்து அழகாக ரிவர்ஸில் பிடிச்சி பேக்கில் போட்டு பிடிப்போம் போட்டை. ஏன்னா அப்போ தான் நம்ம போட்டோட இன்ஜினில் வந்து மற்ற போட்டெலாம் இடிச்சு உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுக்காக அதுமாரி பிடிச்சி வச்சுருப்போம். அழகாக வந்து ரிவர்ஸ் போட்டு எடுத்துப்போம். ரிவர்ஸ் போட்டு அனைத்து சைடு பொறுக்க வச்சு அனுப்பிச்சிருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம மிஸ்டர் குட்டிமால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடலில் இருக்கிற எல்லா விதத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்து காட்டுவோம். மொக்க விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு மொக்கையாக தெரியலாம். ஆனால் நாளாக இன்னும் நல்ல வீடியோஸ்லாம் போடுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் கிடக்கலையா தான் வந்து நம்மளோட தடச்சாவில் ஃபைபர் போட்டு இப்போ நம்ம எல்லா போட்டு 2 போட்டு கேப்புக்கும் நடுவில் நல்லா நறுக்குன்னு விட்டு முன்னை பின்னே அழகாக வந்து கரெக்டாக கயிறு போட்டு இழுத்து பயங்கரமாக வந்து அணைச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போயின்னே இருப்போம். அதுக்கப்புறம் இருக்கிற நெட்டு பாக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவு அலசி வச்சுட்டு கரைக்கி உள்ள மீனெல்லாம் வந்து புறக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ நாங்கள் இன்னும் நேரத்தில் போட்டெல்லாம் கட்டி வச்சு மீனை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறோம். கண்டிப்பாக நம்ம மிஸ்டர் குட்டிமால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்டர் குட்டிமால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடல் சார்ந்த வீடியோ எல்லாமே